தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 4வது வசனம். யோபு இவ்விதமாய் சொல்லுகிறார், ஆண்டவருடைய இரகசியமான செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொல்லுகிறார். யோபு ஆண்டவரோடு கூட உள்ள உறவில் மிகுந்த வாஞ்சையுள்ள நபராக இருந்தார். ஆண்டவரோடு கூட உள்ள உறவு, அந்த தொடர்பில் எப்பொழுதும் ஒரு வாஞ்சை யோபுவுக்கு இருந்தது. அதனால் ஆண்டவர் அவருடைய இரகசியமான செயலை அவனுடைய கூடாரத்தின் மேல் வைத்திருந்தார். அவனுடைய கூடாரத்தின் மேல் தெய்வத்துடைய இரகசிய செயல் இருந்தது. அந்த இரகசிய செயல் அவனை அநேக இடத்தில் காப்பாற்றினது. அவன் ஸ்தோத்திரம் இருள் சூழ்ந்த இடங்களிலேயும் அதை கடந்து போகிறதற்குண்ட தீபமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் நன்மை செய்யும்படி அவருடைய கிருபை அவனை தொடர்ந்தது. மற்றவர்களோடு எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஞானம் தேவ கிருபை யோபுவுக்கு கொடுத்திருந்தது. இதெல்லாம் யோபு ஆண்டவரோடு கூட வைத்திருந்த வாஞ்சையின் நிமித்தமாய் உண்டானது. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் தேவனோடு கூட உள்ள உறவை பலப்படுத்தி கொள்ளுவோம். ஆண்டவர் யோபுவோடு கூட இருந்ததைப் போல நம்மோடும் கூட இருப்பார். அவருடைய இரகசிய செயல்கள் நம்முடைய கூடாரத்திலும் இருக்கும். அவருடைய இரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தில் இருந்தால் போதும், சகலவும் நமக்கு நன்மைக்கு எதுவாகவே இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் என்னை இப்படி நடத்தணும், இவ்விதமான ஒரு ஆசீர்வாதம் வேணும், இவ்விதமான ஒரு நன்மை வேணும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அவருடைய இரகசிய செயல் நம்ம கூட இருந்தால் போதும், எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாய் மாற்றி தருவார். இந்த இரகசிய செயல் நம்மோடும் நம்முடைய கூடாரத்திலும் இருக்கட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமையும் சர்வதிகாரமும் படைத்த எங்கள் ஆண்டவரை, கிருபை நிறைந்த கர்த்தாவே, மகத்துவமுள்ள தெய்வமே, இயேசப்பா, உம்மோடு கூட உள்ள உறவுக்கும் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த இரகசிய செயல்பாடும் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாளும் ஆண்டவரே, உம்மோடு கூட உள்ள உறவில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. அதற்குண்டான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி கொடுங்க. அதே வேளை ஆண்டவரே, உம்முடைய இரகசிய செயல்கள் தம்முடைய பிள்ளைகளோடும் அவருடைய கூடாரத்தின் மேலும் ஆண்டவரே தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரகசிய செயலை தம்முடைய பிள்ளைகளுக்காக வெளிப்படுத்தி இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.